சபரின்னு நினைக்கிறேன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இல்லையா? அவர் சொன்னாரு, "நான் ஆட்டோல தான் வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உள்ளார வரும்போது கூட வெளியில என்ன போலீஸ்காரங்க யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் சட்டப்பேரவை உறுப்பினர்ன்னு சொல்லிட்டு வர வேண்டியிருக்கு. எனக்கு கார் குடுத்தது ரொம்ப மகிழ்ச்சின்னாரு." ஆனா சமூக வலைதளத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய பேஜ்லயே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களோடு உட்கார்ந்து படம் எடுத்திருக்கிறாரு. அந்த கார்ல அவரு பயணிக்கிறாரு. இப்பவும் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு பிறகு எம்எல்ஏன்னு பெரிய போர்ட காருக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு ஒரு நல்ல லக்ஸுரி கார்ல இப்ப சென்னை பெரம்பூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி தேவைப்படுதா? அது ஏன் பெரம்பூர்ல தேவைப்படுது? விஜய் எம்எல்ஏவா இருக்கிறதுனாலயா? ஏற்கனவே ஒரு மருத்துவக் கல்லூரி சென்னைக்குள்ள இருக்கா இல்லையா? எங்க இருக்கு அது? கீழ்ப்பாக்கத்துல இருக்கு இல்லையா? கீழ்ப்பாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் எவ்வளவு தூரம்? ஏன் அது பெரம்பூர்ல அமைக்கிறீங்க? ஆவடியில அமைக்க வேண்டியது தானே? அம்பத்தூர்ல அமைக்க வேண்டியது தானே? இல்ல இந்த பக்கம் இப்படி தாம்பரம் வந்துட வேண்டியது தானே? ஏன் பெரம்பூர்ல? தமிழ்நாட்டில் ஒரு புதிய வேலை வாய்ப்பை எங்களுடைய நிறுவனம் உருவாக்க போகுது. புதிய நடத்துனர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தமிழ் தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுறாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒப்பந்த புள்ளியை எடுப்பதற்கு முன்பாகவே இவர்களுக்கு தான் ஒப்பந்தம் தரப்படுகிறது என்கிற உத்தரவாதத்தை யார் அவர்களுக்கு கொடுத்தது? ஆதவர்ஜனை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு இந்த விளம்பரத்தை அவர்கள் எந்த அடிப்படையில் போட்டார்கள்? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டார்கள்? இதுதான் ஊழலுக்கு எதிரான அரசு. எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. இந்த மனசு யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் இந்த மனசு வருமா? தாவேகா ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாய மூடிட்டு இருப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் இருக்க மாட்டார்ல. எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா? சௌமியா அன்புமணி இருப்பாங்களா? அட ஏங்க பிரேமலதா இருக்குமாங்க? அந்த மாதிரி இருக்காதுல்ல. ஆனா எங்க அண்ணன் பாருங்க விஜய் எவ்வளவு பெரிய மனிதநேய பண்பாளர் பாருங்க. எதிர்கட்சியும் ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் அந்த ஃபைலை ஓபன் பண்ண அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவார். வெயிட் பண்ணுங்க. எப்போ ஓபன் பண்ணுவாரு மட்டும் நீங்க கேட்காது. ஓபன் பண்ணுவார். உங்களை அடிக்க வந்தாங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு. எடுத்து பிரஷர் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் சொல்லுங்க, நடவடிக்கை எடுப்போம். வாங்க, நாளைக்கு அரண் செயலியே உட்கார்ந்து அமைச்சரை அடிக்க கை ஓங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டனம் தெரிவிச்சு நம்ம பேசுவோம். அமைச்சர் மேல எப்படிங்க கை வைக்கலாம்? அவர் எப்படி அடிக்க வரலாம்? அவர் சாதாரணமானவருங்கிறதுனால, சென்னையில வீடே இல்லாம இருந்தவருங்கிறதுனால, வீடு வாங்கி விளாக் எல்லாம் போட்டதை நம்ம மறந்துருவோம்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவருங்கிறதுனால, அதை விட வைகோவோட புக் ரிலீஸ் பண்றதுக்கு கூப்பிடலைனாலும் கடைகோடியில உட்கார்ந்து அண்ணா உன்னை ரசிப்பேன் என்று சொன்ன மாமனிதனுக்காக நம்ம பேச மாட்டோமா? கண்டிப்பா பேசுவோம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதுரை விலகன். இன்னும் நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு முதலமைச்சர் நிறைய அறிவிப்புகள் 110 கீழ் அவர் அறிவிச்சிருக்கிறார். அதுல நிறைய விஷயங்கள் சொல்றார். பெரம்பூர்ல 300 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவக் கல்லூரியை உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது இல்லாம எம்எல்ஏக்கள் எல்லோருக்குமே கார், அப்புறம் அலவன்ஸ் ஒரு 75,000, உதவியாளருக்கு ஒரு 25,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். பால் விலை அப்படின்றது கொள்முதல் அப்படிங்கிறத நாங்க விலையை உயர்த்தி இருக்கிறோம். கடந்த ஆட்சி இதுல அக்கறையே காட்டாம இருக்குது. நாங்க பாருங்க, பால் உற்பத்தியாளர்கள் மீது அக்கறையோடு நாங்க இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? எதிர்கட்சிகள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை கேட்பதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத இந்த அரசு கேள்வி கேட்பவர்களுடைய வாயை அடைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்து அறிவித்திருக்கிறது 110 விதியின் கீழ். அதுதான் கார் கொடுக்குற அந்த திட்டம். அது ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, இதுல நிறைய நகைச்சுவை காட்சிகள் இன்றைக்கு அரங்கேறியது. சபரின்னு நினைக்கிறேன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இல்லையா? அவர் சொன்னாரு, "நான் ஆட்டோல தான் வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உள்ளார வரும்போது கூட வெளியில என்ன போலீஸ்காரங்க யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் சட்டப்பேரவை உறுப்பினர்னு சொல்லிட்டு வர வேண்டியிருக்கு. எனக்கு கார் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சின்னாரு." ஆனா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய பேஜ்லயே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்களோடு உட்கார்ந்து படம் எடுத்திருக்கிறாரு. அந்த கார்ல அவரு பயணிக்கிறாரு. இப்பவும் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு பிறகு எம்எல்ஏன்னு பெரிய போர்ட காருக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு ஒரு நல்ல லக்ஸுரி கார்ல போறாரு. இனோவா கிறிஸ்டா மாதிரி ஒரு பெரிய கார்ல போறாரு. அவரோட சொத்து மதிப்பு என்னன்னு அவர் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிரமாண பத்திரம் போடுவாங்க இல்லையா? அதுல என்ன போட்டிருக்காருன்னா, எனக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறாரு. 72 லட்சம்னா எவ்வளவு பெரிய கார் வச்சுக்கலாம், எத்தனை கார் வச்சுக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபார்ச்சுனர் காரோட விலையே 40 லட்சம் தான் இன்னைக்கு.
அப்ப அதை விட பிரம்மாண்டமா ஒரு கார் வச்சுக்க முடியும் அப்படின்னா அந்த கார் அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஆட்டோல வர்றேன்னு பொய் சொல்றாரு. இந்த பொய்யை சொல்லியே வந்து நாடகம் ஆடுவது என்பது இந்த அரசியல் அங்கம் வகிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கை வந்த கலையாயிடுச்சு. அதுல நம்ம குடியாத்தம் எம்எல்ஏ சிந்து நல்லா டிஎம்எஸ் விட நல்லா குரல் வளத்தோட பாட்டு பாடக்கூடிய ஒரு பெண்மணியாக நான் வந்து இதை ரொம்ப மகிழ்ச்சியோடு பாக்குறேன். ஏன் அப்படின்னா எதுக்கு வந்து திமுகவோட போய் முட்டிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேசி புள்ளி விவரங்களோடு சொல்லி அவங்க பாருங்க ட்ரெஷரிக்கு காசு வந்துருச்சுன்னு மரிய வில்சன் சொன்னாரு. மறுநாள் எங்க இந்த காசு வந்துருச்சு சொல்லுன்ட்டாரு அண்ணன் தங்கம் தானே இருக்கு. இல்ல காசு வந்தது மாதிரி நாங்க ஒரு கணக்கு பண்ணோம், வந்துருச்சுன்னு சொல்லல வரும்னு சொன்னோம், அதை நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி இவர் ஆனர்னு வடிவேல் மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் மூக்கூடப்படுறதுக்கு பேரவைத் தலைவர் வேற ஒரு பக்கம் என்ன பண்றாருன்னா குட்டு வைக்கிறாரு. அண்ணா அவை குறிப்புல இருந்து ஆதவர்ஜன் எந்திரிச்சாலே அவை குறிப்புல இருந்து நீக்கிறோம். ஐயா நான் இன்னும் பேசலங்க, எப்படி நீ பேசணும்னு நான் நீக்கிடுவேன், அதனால நீ பேச வேணா உட்காரு அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைமை போயிட்டு இருக்கும்போது தங்களால் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அந்த லெவல்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இப்ப சிலருக்கு இப்ப சிந்துவுக்கு நல்ல பாட்டு பாட வருது, நல்ல குரல் வளம் இருக்கு, டெய்லி பாட்டு பாடி விஜயை மகிழ்விக்கலாம். சிலர் வந்து நல்ல காமெடி சென்ஸோட இருப்பாங்க. நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் வந்து சினிமால காமெடி நடிகர், அவர் அந்த மாதிரி காமெடியா ஏதாவது பண்ணி அவைய கலகலப்பா அவங்களுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமோ அதை பண்ணிட்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்ப இந்த முதலமைச்சரினுடைய கார் அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இன்னைக்கு எழுது. நான் வந்து அரசியலை ஒரு புள்ளிகளோடு கணக்கிட்டு பாக்குறேன். காட்டுமன்னார் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா இல்லையா, நம்ம இளைய பெருமாளுடைய புள்ளன்னு சொல்லி அண்ணன் திருமா சீட்டு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து எழுந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த தலித் பெருமாளுடைய வாரிசுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன்னு அண்ணன் திருமா சொன்னாரு. அந்த இளைய பெருமாளினுடைய வாரிசு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டமன்றத்துல பேசல. காட்டுமன்னார் கோயிலுக்கு அண்ணன் திருமாவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. காட்டுமன்னார் கோயிலுக்கு விசிகாவினுடைய பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. விசிகாவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற தொகுதி காட்டுமன்னார் கோயில் தொகுதி. 2016 மக்கள் நல கூட்டணியில நான் வந்து அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்கேன் அண்ணன் திருமாவுக்காக. அவ்வளவு எழுச்சியா இருக்கும் அண்ணன் திருமாவினுடைய பேரை சொன்னாங்க. அங்கிருந்து வந்தவர் அந்த கட்சிக்காகவோ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது அந்த தொகுதியினுடைய நன்மைக்காகவோ பேசாம எனக்கு கார் இல்லைங்க, கார் இல்லாம நான் இருக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாரு. உடனே அன்னைக்கே அண்ணன் புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர். பனையூர் பங்களால பூட்டின கதவு திறக்கவே திறக்காது. கரூர்ல இத்தனை பேர் செத்து விட்டான் போய் உள்ளார உட்கார்ந்த ஆள் தான் கிட்டத்தட்ட 3 மாசம் வெளியிலேயே வரல. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். அப்படி யாருக்கு இவர் கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்ததுனால இவர் கரம் சிவந்து போச்சுன்னு யாராவது விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சு போயிருக்கும். யாரும் கேட்கல, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சார். இப்ப இது ஒரு செட்டிங்னு நான் பாக்குறேன். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இளைய பெருமாள் மகனை கூப்பிட்டு நீங்க வாங்க ஒரு காரு கேளுங்க, நீங்க காரு கேட்டோம்னா எல்லாருக்கும் நாங்க காரு கொடுப்போம், எம்எல்ஏக்கெல்லாம் காரை கொடுத்து எல்லாரையும் அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறோம், எவனும் இனிமே கேள்வியே கேட்கக்கூடாது, கூட ஒரு 75,000 ரூபாய் காசை கொடுத்துடுறோம் மாசம், எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சிடுறோம். இதுல மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் தான் ரொம்ப சூப்பரு. டிடிவி தினகரனுக்கே விபூதி அடிச்ச அல்லவரு. என்கிட்ட 4 கார் இருக்கு, இருந்தாலும் எங்க முதலமைச்சர் கொடுத்த கார்ல போறதுதான் எனக்கு கெத்து அப்படின்ட்டாரு இன்னைக்கு சட்டப்பேரவையில. அப்போ இது ஒரு செட்டிங்குள்ளதான் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து இத ஒரு புள்ளிகளோடு கணக்கு பண்ணி பாக்குறேன். விசிகா சொன்னது, விசிகாவினுடைய கோரிக்கையாக இளைய பெருமாள் மகன் வச்சது, அதற்கு புஷி ஆனந்த் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம்னு சொன்னது, இன்னைக்கு இந்த அறிவிப்பு. பின்னாடியில இருந்து ஒரு எம்எல்ஏ ஒரே போட்டாரு, அண்ணன் காரு கொடுத்துட்டீங்க, இனோவா காரா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்து ஒரு கோரிக்கை வந்தோடனே இனோவா காரே இப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளை மடைமாற்றுவதற்கும் இந்த அரசினுடைய குறைகளை யாரும் சுட்டிக்காட்டாமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புட்டு போடுவதற்கு, அவர்கள் வாயை அடைப்பதற்கு கொடுத்திருக்கிற லஞ்சம் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினர் கார் இல்லாமலாம் இல்ல சார், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் கார் இருக்கு. யாருகிட்ட கார் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகிற, பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லோரிடமும் கார் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே கார் வச்சிருக்காங்க, அதான் ஏழை கட்சி உள்ளதுலயே, அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சிக்கிட்டே இப்ப கார் இருக்கு. அதனால கார் இல்லாமலாம் யாரும் கட்சியே வாங்கி கொடுத்துருது அவங்களுக்கு. கட்சியை வாங்கி கொடுத்துருது, இல்லைன்னா சொந்தமா வாங்கிக்கிற அளவுக்கு. அந்த தலியில ராமச்சந்திரன் ரொம்ப பாவப்பட்ட எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட்னா உண்மையான கம்யூனிஸ்ட் அவர் தான். அந்த அளவுக்கு ஐயா நல்லக்கண்ணுவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரெல்லாம் பாவம், அவருக்கும் கட்சி தான் கார் வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாவப்பட்டவர் அவரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றாரு, அதெல்லாம் ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கார் வாங்கி கொடுக்கறதுங்கிறது எதிர்கட்சிகளினுடைய வாயை மூடுவதற்காகத்தான் ஒண்ணு. இன்னொரு பக்கம்
முதலமைச்சர் வந்து இன்னைக்கு 110 விதியின் கீழ் பால் விலைக்கு வந்து கூடுதலாக நாங்க வந்து விலை நிர்ணயிக்கிறோம், கொள்முதல் விலை நிர்ணயிக்கிறோம், கடந்த ஆட்சி கண்டுக்கலன்னாரு. அதே முதலமைச்சர் தான் படிக்கும்போது சொன்னாரு 2022 பால் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படுது. 2022 தானே கடந்த ஆட்சி இருந்துச்சு. இப்ப எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, கடந்த ஆட்சியில மு.க. ஸ்டாலினை செய்யல போல நான் நினைச்சிட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு முதலமைச்சரு, 2022 ஒரு தடவையும் 2024 ஒரு தடவையும் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அப்ப 2 முறை கடந்த ஆட்சியில உயர்த்தி கொடுத்ததாகத்தானே பொருள். 2021 இருந்து 2026 மார்ச் வரைக்கும் அந்த மு.க. ஸ்டாலின் தானே முதலமைச்சரு. அப்ப 2 தடவை பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்ல சார், ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி இருக்கு. இந்த பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுப்பதால் மட்டுமே பால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட மாட்டாங்க. மாட்டு தீவனம் இருக்குல்ல, அதற்கான மானியத்தை கடந்த ஆட்சியில 2 முறை உயர்த்தி கொடுத்தாங்க. மானியத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மாடுகளுக்கு அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸினுடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அதையும் 10% உயர்த்தி கடந்த ஆட்சி காலத்துல கொடுத்திருக்காங்க. இப்படி வந்து பால் உற்பத்தியாளர்களுக்காக சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு அரசு இயங்குச்சுன்னு சொன்னா அது கடந்த ஆட்சியில் இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான். இப்படி ஒரு பக்கம் உண்மை இருக்க, ஏதோ யாருமே செய்யாததை தான் செய்துட்டது மாதிரி கடந்த ஆட்சியில் அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் சரியா எழுதி கொடுங்க. இல்லைன்னா எழுதி கொடுக்குற ஆட்கள்கிட்ட வாங்கி முதலமைச்சர் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு வாங்க, என்ன எழுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்க. வெறுமனே வந்து இந்த ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல முன்னாடி இருந்தவன் ஈ அடிச்சு வச்சானா அப்படியே ஈ அடிச்சு 2022 அவன் எழுதி கொடுத்துருக்கான், எழுதி கொடுத்தவன் 2024 எழுதி கொடுத்துருக்கான், எழுதி கொடுத்தாரு. கரெக்டா நீங்க வாசிக்கும் போது 2022 இனிமே என்ன பண்ணுங்க, எழுதும் போது 2022 கடந்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் ஆட்சின்னு ஒரு பிராக்கெட் போட்டு விட்டீங்கன்னா, ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. பிராக்கெட் கடந்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் ஆட்சின்னு சட்டப்பேரவையில படிச்சிடக்கூடாது, ரொம்ப சிக்கலா போயிடும். அப்படி அவருக்கு அறிவுறுத்தியாவது இனிமேல் அவருடைய உரையை ஆற்றுவதற்கு அவரை அனுப்பி வைக்கணும்னு நான் வந்து எழுதி கொடுக்குற ஆட்களை, நம்ம ஜானா அவருக்கு பின்னாடி இருந்து இயங்குறவரு, அப்புறம் இந்த ஜோசியக்கார் ஒருத்தர் அரசுக்கு அட்வைசரி எல்லாம் வந்தார் இல்லையா, அவர் மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் முதலமைச்சர் எதிர்கட்சிகளை வாயடைத்திருக்கிறார் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வின் மூலமாக, உரையின் மூலமாக என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனா அதே நேரத்துல பெரம்பூர் தொகுதியில் 300 கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் மாணவருடைய சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி 6000 மாணவர்கள் புதிதாக அதிகப்படுத்துறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 7 செவிலியர்கள் கல்லூரி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தானே. அதெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆரம்பிக்கணும்ல, அதான ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமி வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்படும்னு 2017 ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். சட்டப்பேரவை அவை குறிப்பு எடுத்து பார்த்தா இப்ப இருக்கும் எத்தனை மருத்துவக் கல்லூரி தொடங்கினார். வேளாண் கல்லூரிகள் 6 கல்லூரிகள் துவங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டார். எத்தனை கல்லூரி துவங்கினார். அது மாதிரி இது வெறும் அறிவிப்பு தான். இதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப சென்னை பெரம்பூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி தேவைப்படுதா? அது ஏன் பெரம்பூர்ல தேவைப்படுது? விஜய் எம்எல்ஏவா இருக்கிறதுனாலயா? ஏற்கனவே ஒரு மருத்துவக் கல்லூரி சென்னைக்குள்ள இருக்கா இல்லையா? எங்க இருக்குது? கீழ்பாக்கத்துல இருக்கு இல்லையா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக்கத்துல இருக்கு. கீழ்பாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் எவ்வளவு தூரம்? ஏன் அது பெரம்பூர்ல அமைக்கிறீங்க? ஆவடியில் அமைக்க வேண்டியது தானே, அம்பத்தூர்ல அமைக்க வேண்டியது தானே, இல்ல இந்த பக்கம் இப்படி தாம்பரம் வந்துட வேண்டியது தானே, ஏன் பெரம்பூர்ல? அப்ப முதலமைச்சருடைய தொகுதிக்கு ஏதாவது செய்ததாக கணக்கு காட்டணும். அதனால அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு போய் பெரம்பூர் தொகுதியில துவங்குவதா சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அந்த கல்லூரி செயல்பாட்டுக்கு வந்தா உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஆனா அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ மருத்துவ படிப்புக்கான இடங்களை உயர்த்தி கிழிச்சிங்க நீங்க. இப்ப இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு எம்பிசி மாணவர்களுக்கான எண்ணிக்கை குறைஞ்சிச்சு தெரியுமில. ஏன் குறைஞ்சிச்சு? இந்த அரசுக்கு தெரியுமா அது ஏன் குறைஞ்சிச்சு? ஒன்றிய அரசினுடைய அந்த திட்டத்துக்குள்ள மாநில அரசு போட வேண்டிய நோட்டை கரெக்டா போடாம விட்டதினுடைய விளைவு, மாநில அரசினுடைய கையாலாகாதனத்தால ஏற்பட்டதினுடைய பின்னடைவு, எத்தனை மாணவர்களுக்கு இன்றைக்கு அந்த வாய்ப்பு தவறி போயிருக்கு அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த அரசினுடைய முகத்தில் காரி உமிழத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு நாங்க வந்து மருத்துவக் கல்லூரிக்கான இடங்களை உயர்த்துறோம், மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை எண்ணிக்கைகளை உயர்த்துறோம், அதுக்காக நாங்க மருத்துவக் கல்லூரி திறக்கிறோம் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கையாலாகாதனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இந்த 151 இடத்தை பறி கொடுத்ததுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான் நான் நம்பர்ஸை கரெக்டா சொல்லாம சொன்னா நீங்க நம்பர்ஸை சொல்றீங்க. ஆனா அந்த இடத்தை ஏன் பறி கொடுத்தீங்க? முதல்ல அந்த இடத்தை பறி கொடுக்கல சார், காவு கொடுத்துட்டாங்க. முதல்ல பறி கொடுத்தாங்கன்றது
தெரியாம அடிச்சிட்டு போறதுதான் பறி கொடுக்கறது, தெரிஞ்சே கொடுக்கறது பேர் தான் காவு கொடுக்கறது. இது தெரிஞ்சே கொடுத்தது. ஒன்றிய அரசினுடைய அந்த மேட்டிமைத்தனத்துக்கு இந்த அரசு இணக்கமாக போயிடுச்சு. அப்ப அந்த இடங்கள்ல சேர வேண்டிய மாணவர்களுடைய கல்வி கனவு பறிக்கப்பட்டுருச்சுல்ல. இது இந்த அரசினுடைய கையாளாகாத தனம் தானே. அது குறித்து பதில் சொல்றீங்களா? அது குறித்து வாய் திறக்கிறீங்களா? அது குறித்து பேசுவதற்கு நீங்க தயாரா இல்ல. ஆனா வேற ஒரு அறிவிப்போடு வந்துட்டீங்க. எல்லாமே எப்படின்னு கேட்டா, இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, இது ஒரு கோடு, இதான் பெரிய கோடு, இந்த கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு கிழிச்சா இது சின்ன கோடு, நான் கிழிச்சதுதான் பெரிய கோடும்பாரு. அது மாதிரி இந்த 151 இடங்களை காவு கொடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஒரு கல்லூரியை கட்டு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடு, இது அழிஞ்சு போயிடும். அதனால ஒரு பெரிய கோடை போட்டாச்சு, அவ்வளவுதான். போக்குவரத்து துறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறைவான அளவு மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகளை எல்லாத்தையும் நிறுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதாக தெரிகிறது. நமக்கு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா இந்த தகவலையும் ஊடகங்களுக்கு அவங்க சொல்லல. ஆனா அங்க இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற விவகாரம் என்ன அப்படின்னா, இப்ப விழுப்புரம் அந்த அங்குள்ள டிப்போல இருந்து கிட்டத்தட்ட 30 பேருந்துகளை நிறுத்தியிருக்கிறாங்க. கிராமப்புறங்களுக்கு போகக்கூடியது. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அதுல பயணிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. அது இல்லாம டீசல் செலவு அப்படின்றத அதை குறைக்க முடியும் அதை நிறுத்துறதன் மூலமாக. டிரைவர் அப்புறம் கண்டக்டர் சம்பளம் அப்படிங்கிறது வெட்டியா போகுது. ஸோ அதுல நல்ல வருமானம் உள்ள ரூட்ல விட்டோம் அப்படின்னா அது ரெவென்யூவா வந்துட போகுது அப்படின்றது ஒரு நல்ல முயற்சி அப்படின்ற மாதிரி அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற பொறுப்பை இப்போ அரசு ஊழியர்களாக அவங்களை கண்டக்டர் டிரைவரையோ வேலைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாம உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுக்கிறாங்க, மேன் ஃபோர்ஸ் அப்படி. அவங்க தமிழ்நாட்டுக்கான பணியாளர்களை கண்டக்டர்கள் எல்லாத்தையும் ரெக்யூர் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. முதல் கட்டமா 250 பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போக்குவரத்து துறை ஒரு புதிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அது ப. சிதம்பரம் நிதியமைச்சரா இருக்கும்போது வரியை கூட்டிட்டாரு, இறக்குமதி வரியை கூட்டிட்டாரு, இம்போர்ட் டாக்ஸை கூட்டிட்டாரு. இந்த வெளிநாட்டுல இருந்து டிவி எல்லாம் கொண்டு வருவாங்க. ரொம்ப அப்பாவியா கூலி வேலைக்கு போனவங்க அவங்களுடைய பெரிய லட்சிய கனவு டிவி கொண்டு வர்றதுதான். அதை கொண்டு வந்தா அதுக்கு வரி போட்டாரு. ஏங்க இதுக்கெல்லாம் வரி போடுறீங்கன்னு ஒரு நாள் சென்னை விமான நிலையத்துல கேட்கும்போது, எல்லாரும் 150 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, யார்கிட்ட பணம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, வரியை கட்டினாதான் அரசை இயக்க முடியும் அப்படின்னாரு. அந்த அரிய கருத்தை ப. சிதம்பரத்தை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் இப்ப லாபகரமாக இருக்கிற அந்த ரூட்ல, இப்ப காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு லாபகரமா இருக்குன்னா அந்த ரூட்ல இயக்குவோம். ஏன் ஆவடியில இருந்து திருவான்மையூருக்கு லாஸ்ட்ல போய்கிட்டு பஸ்? முதல்ல அரசு என்பது சேவைக்காகவா லாபத்துக்காகவா? அரசு துறை இருப்பது சேவைக்காகவா லாபத்துக்காகவா? சார் ஒரே ஒருத்தர் வருவார் சார் டெய்லி பஸ்ல. அதுக்காக ஒரு பஸ் ரூட் இயக்கணும்னா இயக்கித்தான் ஆகணும். இல்லைன்னா அவர் எங்க போவார்? நடந்து போவாரா? முதல்ல சேவைக்கும் லாபகரமாக ஒரு அமைப்பை நடத்துவதற்குமான வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இதுல கலைஞர் தான் ரொம்ப அழகா சொன்னாரு. என்னன்னா மினி பஸ்ஸை கொண்டு வந்தாரு. ஏன் மினி பஸ்? மினி பஸ் நஷ்டத்துல கொஞ்சம் குறைவு. பஸ்ஸுக்கு போட வேண்டிய டீசலை போட வேண்டியதில்லை. அதுக்கு கொஞ்சமா டீசல் ஊற்றலாம். இதுக்கு 10 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் போடணும்னா அதுக்கு 13-17 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் போட்டா போதும். அதனால கிராமப்புறங்கள் பெருசா லாபத்தை தரலனாலும் மினி பஸ்ல போகட்டும். மினி பஸ் போனாதான் அங்க இருக்கிறவங்க நகர்ப்புறத்தை நோக்கி வருவாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய சமூக புரட்சி சார். கிராமப்புறத்துக்கு பஸ் விட்டதுனாலதான் இலவச பஸ் பாஸ். இலவச பஸ் பாஸ் கொடுத்ததுனாலதான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்கள் நகர்ப்புறங்களை நோக்கி மேற்படிப்புக்காக வந்தாங்க. +1 +2 படிச்சாங்க, 10வது படிச்சாங்க. இல்லைன்னா 8வதோட முடிஞ்சு போயிடுற ஸ்கூல் தான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளாக இருந்தது கிராமப்புறங்கள்ல. இது ஒரு பெரிய புரட்சி. இந்த புரட்சி குறித்த வலி, வேதனை, இதன் பின்னால் இருக்கிற சங்கடம், கஷ்டம் இது எதுவுமே பூஷ்வாக்களுக்கு தெரியாது. ஆதவ அர்ஜுன் மாதிரி நல்ல கோடீஸ்வரன் விட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்து சேர்த்த ஒரு நபருக்கு இது குறித்த கவலை தெரியாது. இட்னு போறவருக்கு தெரியாது. இதை விட எஸ்ஏசியினுடைய பிள்ளைங்கிற லெகசியில சினிமா துறையில கோல் வச்சுட்டு இப்ப நான் ஓய்வு பெற்றுட்டேன், பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு நடந்து போறாருல. அந்த அது பேர் என்ன, மார்ச் பாஸ்ட்ல போறாரு இல்லையா சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற, அந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். விலையில்லாத மகளிர் பயணத்தை தந்ததன் மூலமாக குடும்ப பெண்களினுடைய வருமானத்தை உயர்த்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இந்த அரசு இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அரண்சையில தான் நான் 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஆவடி, தாம்பரம் பகுதிகளிலிருந்து இயக்கப்படுகிற பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்கன்னு சொன்னேன். 4 மணிக்கு வர வேண்டிய பஸ் வர்றதில்லை, 4:15 தான் வருது.
அரை மணிக்கு வர வேண்டிய பஸ் வர்றதில்ல, 6:45 பஸ் தான் வருது. இப்படி 1 மணி நேரத்துக்கு 8 பஸ்ஸா இருந்தது 1 மணி நேரத்துக்கு 6 பஸ் 4 பஸ் ஆக்கிட்டாங்க. பஸ்ஸினுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அதன் மூலமாக இந்த அரசு நாங்க வந்து சேமிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மணியில் போக வேண்டிய பஸ்ஸுக்கு பதிலா வேற பஸ் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த இலவச பேருந்துகள், விலையில்லா பேருந்துகள் போவதற்கு பதிலாக என்ன பேருந்து போகுது அப்படின்னா அதிவிரைவு பேருந்து போகுது. ஃப்ரீயா போயிட்டு இருந்த ஆட்கள்லாம் இப்ப என்ன பண்ணணும்னா 23 ரூபா காசு கொடுத்து டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பெண்கள் வேற நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகணும், சாப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து பஸ் ஏறி அம்பத்தூர் ஓட்டியில வந்து இறங்கி கால் சென்டருக்கு வேலைக்கு போற பெண்கள் ஜாஸ்தி. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த அதிவிரைவு பேருந்துல ஏறி வர வேண்டியதுதான். நான் ஸ்டாப் பேருந்துகள் வருது இல்லையா, அதுல ஏறி வரணும். எவ்வளவு டிக்கெட்டு? 18 ரூபா டிக்கெட்டு. இப்போ 18 ரூபா தினந்தோறும் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியது இந்த அரசு. இன்னொரு பக்கம் நாங்க வந்து போக்குவரத்து துறையினுடைய கீழ் இயங்கக்கூடிய பேருந்துகளினுடைய கட்டணத்தை எப்போதும் உயர்த்தவே மாட்டோம். அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு எங்க முதலமைச்சர்னு சொன்னாரு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர். அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதை எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை, எந்த விதமான தகவல்களும் இல்லை, அவங்களே ஏத்திக்கிட்டாங்க. கேட்டா ஆமாங்க நாங்க ஏத்திட்டோம் அப்படின்ற அளவுக்கான பதில்கள் தான் வருதுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல் இந்த பக்கம் போயிடுச்சு. போக்குவரத்து துறை மொத்தமாக பாழ்பட்டு போயிருக்கு சார். போக்குவரத்து துறை கேட்பார் இல்லாமல் கிடக்கு. இது பத்தாத குறைக்கு SS என்டர்பிரைசஸ் ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனம் யாருன்னா சுந்தரா டிராவல்ஸ். படம் பார்த்திருக்கீங்களா நீங்க? வடிவேலுவும் முரளியும் பஸ்லயே குடியிருந்து பஸ்லயே வாழ்க்கையை நடத்துவாங்க. அது மாதிரி ஜெய்ப்பூருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இவங்க கான்ட்ராக்ட்ல இந்த SS என்டர்பிரைசஸ் நிறுவனம், ஒரு பெண்மணி தான் அதுக்கு உரிமையாளர். அவங்க அந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தில் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பீகார் தொழிலாளர்கள், உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் ஜெய்ப்பூருக்கு கண்டக்டரா போனா, டிரைவரா போனவன் பூரா என்ன பண்ணிட்டான்னா, வீடு கிடையாது அவனுக்கு, மூட்டை முடிச்ச பஸ்ல வச்சுக்கிட்டு பஸ்லயே தூங்குறது, பஸ்லயே இருக்கிறது, முழு நேரமா பஸ்லயே இயங்குறதுன்னு முடிவெடுத்து பத்தாத குறைக்கு உத்தரப்பிரதேச அரசு 3 முறை ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கு. என்ன நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா, பஸ்ஸை உள்வாடகைக்கு விட்டாங்க, பஸ்ஸை பிரைவேட்டுக்கு வாடகைக்கு ஓட்டிட்டாங்க, கல்யாணத்துக்கு கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு ஓட்டுறது. இப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க? மொத்தம் 5 நிறுவனம் ஒப்பந்தம் போடுறாங்க சார். அதுல தமிழ்நாட்டு நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள். 4 நிறுவனங்களுக்கு கொடுக்காம இந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்திருக்கிற இந்த நிறுவனத்துக்கு கொடுத்ததனுடைய சூழ்ச்சமம் என்னன்னா, இந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் ஏப்ரல் மாதம் கடைசியில வந்து ஆதவர்ஜுனாவை சந்திக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை சந்திச்சுட்டு இது குறித்து நாங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட போறோம்னு ஒரு 3 நாள்ல சொல்றாங்க. அப்ப அரசு அமையல, புதிய அரசு பொறுப்பேற்கல, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனா இவர்களுக்குள்ளாக ஒரு செட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2வது முறையாக ஆதவர்ஜுனை போய் கடந்த மாதம் சந்திக்கிறாங்க. கடந்த மாதம் ஆதவர்ஜுனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு ஏற்கனவே ஒரு முறை தனியா சந்திச்சுட்டாங்களா அமைச்சராகிறதுக்கு முன்னாடி. அதன் பிறகு அமைச்சரானதற்கு பிறகு சந்திக்கிறாங்க. அமைச்சரானதுக்கு பிறகு சந்திக்கும் போது இவங்க சந்திச்சுட்டு வெளியில வந்தோடனே ஒரு விளம்பரம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க சமூக வலைதள பக்கத்துல வருது. அவங்களால சோசியல் மீடியால சர்க்குலேட் பண்ணப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய வேலை வாய்ப்பை எங்களுடைய நிறுவனம் உருவாக்க போகுது, புதிய நடத்துனர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள், தமிழ் தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுறாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒப்பந்த புள்ளியை எடுப்பதற்கு முன்பாகவே இவர்களுக்குத்தான் ஒப்பந்தம் தரப்படுகிறது என்கிற உத்தரவாதத்தை யார் அவர்களுக்கு கொடுத்தது? ஆதவர்ஜுனை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு இந்த விளம்பரத்தை அவர்கள் எந்த அடிப்படையில் போட்டார்கள், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டார்கள்? அப்ப ஒப்பந்தம் கொடுக்கறதுக்கு முன்பே ஆள் எடுப்பதற்கான விளம்பரம் வந்துருச்சுன்னா, இங்க எப்படி வந்து டெண்டர்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே முதலமைச்சருடைய அலுவலகத்தினுடைய கட்டுமான பணி துவங்குச்சோ, அது மாதிரி போக்குவரத்து துறைக்கு ஆள் எடுக்கிற பணி, போக்குவரத்து துறையில் இருந்து ஆள் எடுப்பு பணிக்கு ஒரு தனியார் ஏஜென்சியை பணியமர்த்துவதற்கு முன்பாகவே நடந்திருக்குன்னா, இதுதான் ஊழலுக்கு எதிரான அரசு, இதுதான் லஞ்ச லாவண்யங்களை தவிர்த்திருக்கிற அரசு, இதுதான் பார்ட்டி ஃபண்டை ஒழித்திருக்கிற அரசு. நீங்களும் நானும் நம்பியாகும். இல்ல இப்ப இவ்வளவு சொல்றீங்க, விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் சொல்லும் போது முதலமைச்சர் எதிர்த்து ஒன்று சொல்றாரு, நான் வந்து 3 அமைச்சர்களுடைய தணிக்கை செய்யப்பட்ட ஃபைல்ஸை வந்து என்னுடைய டேபிள்ல வச்சிருக்கிறேன். போன வாரமே வந்து நிதியமைச்சர் அதை சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும். எந்த நேரத்துல அதை வெளியிட வேண்டியமோ அந்த நேரத்துல நான் வெளியிடுவேன், அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில வந்து அவர் வந்து சொல்றார். அது ஏதோ ஒரு கோபத்துல அப்படி சொல்லிட்டாரா, அல்லது வந்து அப்படி அதை வச்சு ஏதோ ஒரு அஜெண்டா உங்களுக்கு இருக்குதா? தணிக்கை செய்யப்பட்ட அறிக்கை அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிக்கையா தானே இருக்க முடியும். அது எப்படி அது ரகசியமா முதலமைச்சர் மட்டும் இருக்குது? இல்ல, நீங்க பாதி சொல்லிட்டீங்க, பாதி சொல்லல. முதலமைச்சர் சொன்னது ஒரு பாதி தான் சொன்னீங்க. இன்னொரு பாதி முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா,
நடைபெற போகிற இடைத்தேர்தலிலாவது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கட்டும்னு தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். அன்னை தெரசாவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய மனிதநேய பற்றாளர் இருக்கிறாருன்னு சொன்னா அது விஜய் தான். கல்கத்தா வீதிகள்ல அன்னை தெரசா நடந்து போகும்போது யாசகம் கேட்டாங்க. யாருக்காக? தொழுநோயாளிகளுக்கு இல்லம் கட்டுவதற்காக. ஒரு என்ன பண்ணிட்டான், தாவேக்காக்கிற மாதிரி ஒருத்தன் கையில எச்சி தூக்கிட்டான். அந்த அம்மா சொன்னுச்சு, இந்த எச்சில் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, ஆனால் என்னை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழுநோயாளிகளுக்கு இல்லம் கட்டுவதற்கு வேறு எதையாவது கொடுன்னு இந்த கையை நீட்டிடுச்சு அந்த அம்மா. அவ்வளவு பெரிய மனிதாபிமானி. உலகத்திலேயே அந்த அம்மாவுக்கு இணையான மனிதநேயம் கொண்டவர்கள் யாரும் இல்லை. ஆனா இப்ப என்ன நான் சொல்றேன்னா, அன்னை தெரசா இறந்து போயிட்டாங்க. வாழும் அன்னை தெரசாவாக அண்ணன் விஜய் தான் எனக்கு காட்சி அளிக்கிறார். ஏன் அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. இந்த மனசு யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மனசு வருமா? தாவேகா ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாய மூடிட்டு இருப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் இருக்க மாட்டார்ல. எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா? சௌமியா அன்புமணி இருப்பாங்களா? அட ஏங்க பிரேமலதா இருக்குமாங்க? அந்த மாதிரி இருக்காதுல்ல. ஆனா எங்க அண்ணன் பாருங்க, விஜய் எவ்வளவு பெரிய மனிதநேய பண்பாளர் பாருங்க. எதிர்கட்சியும் ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் அந்த ஃபைலை ஓபன் பண்ண, அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவார். வெயிட் பண்ணுங்க. எப்போ ஓபன் பண்ணுவாரு மட்டும் நீங்க கேட்காதீங்க. ஓபன் பண்ணுவார். எப்போ ஓபன் பண்ணுவாரு நீங்க கேட்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபைல் இருந்தா தானே ஓபன் பண்ணுவாரு. ஃபைலே இல்லைங்க, அங்க இருந்தா தானே ஓபன் பண்ண முடியும். நீங்க மரியா வில்சன் சொன்னார்ல, ட்ரெஷரிக்கு காசு வந்துருச்சு சொன்னாரா? சட்டப்பேரவையில தானே சொன்னாரு. மாத்தி பேச முடியாதுல்ல. பொதுக்கூட்டத்துல பேசினா அண்ணன் ஹெச் ராஜா மாதிரி சொல்லலாம். ஹைகோர்ட்டாவது நான் சொல்லலங்க, அது கிளிப்பிங்ஸ் அப்படின்னா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. மரியா வில்சன் பேசுறது அவை குறிப்புல இருக்கு. நீக்க முடியுமா? இப்ப நீக்க முடியாது. ஆனா மறுநாள் அண்ணன் தங்கம் தென்னரசு கேட்டாரா, இந்த ட்ரெஷரிக்கு பணம் வந்துருச்சு, நீங்க எங்க வந்துச்சுன்னு கேட்டார். எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டார். அது மாதிரிதான் இதுவும். இப்ப நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வரல, உடல்நலம் சரியில்லை போல, அதனால இன்னைக்கு வரல. நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த நம்ம ஃபைல் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஃபைல் எங்க இருக்கு, எந்த துறை சார்ந்தது அந்த ஃபைல் எடுத்துரும் இருக்குன்னு சொன்ன, உங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்னு சொல்லலாம். புதுசா வாங்க சொன்ன ஃபைல் ஸ்டேஷனரில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோங்க, அந்த ஃபைல் தாங்க இருக்கு. ஏங்க நீங்க சும்மா எல்லாத்துக்கும் எந்திரிச்சு ஃபைல் எங்க ஃபைல் எங்கன்னு கேட்டுறீங்க? ஆதாரம் கூட இருந்தா கொடுக்க மாட்டோமாங்க. ஆதாரம் இல்லைங்க, சும்மா சொல்லிட்டாங்க உட்காருங்கன்னு நாளைக்கு சொல்லுவார் பாருங்க. நீங்க இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்ன நிலைமைன்னா, இந்த அரசு வாய்ச்சவடால் பேசுகிற அரசாகவே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த ஆட்சி காலத்துல ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி அமைச்சர்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு, எஃப்ஐஆர் போடுவதற்கு அனுமதி தாருங்கள்னு ஆளுநரை சந்தித்தமா இல்லையா திமுக ஆட்சி? சொல்லுங்க நீங்க. அது குறித்து நிறைய நேர்காணல் நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். அப்ப திமுக ஆட்சியில ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. இப்ப உங்ககிட்ட ஃபைல் இருக்குல்ல, உங்களுக்கும் அர்லேக்கருக்கும் தான் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க 2 பேரும் தான் அப்பாஸ் வினித் மாதிரி முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னு பாட்டுலாம் பாடிக்கிறீங்கல்ல. நீங்க கொடுக்கறத அவர் வசிக்கிறதும், அவர் சொல்ற ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதும், 2 தடவை தேசிய நண்பா போட்ட நண்பா, தேசிய இதை 2 தடவை போட சொன்ன நண்பா, போட்டு விட்ட நண்பா அப்படின்னு பேசுறீங்கல்ல நீங்க 2 பேரும். நீ சொன்னதுதான் மனோன்மணி சுந்தரனாவது சுந்தர லிங்கமாவது, அதெல்லாம் நோ தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டா. நானும் கேட்க மாட்டேன், நீனும் வெளியிலேயே சொல்லிக்காத, பாட்டெல்லாம் பாட வேணாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல இருக்கீங்கல்ல நீங்க 2 பேரும். அறலைக்கட்ட போய் கொடுங்க ஃபைல. எந்த துறையில ஊழல் நடந்திருக்குங்கிற ஃபைல கொடுத்துட்டு, அந்த துறை சார்ந்த கடந்த கால அமைச்சராக இருந்தால் அவர் மீது வழக்க பதிவு பண்ணுங்க சார். கோர்ட்ல சந்திச்சிருவோம். என்ன இப்ப எங்க அண்ணன் ஏவாவேலு வேற ஆதவ அர்ஜுனாவை மாப்பிள்ளைங்கிறாரு. எங்க அண்ணன் ஏவாவேலு தப்பு பண்ணிட்டாரு, நீங்க ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா கேஸ போடுங்க எங்க அண்ணன் மேல. எங்க அண்ணன் கோர்ட்ல பாப்பாரு. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பவ்யமா வணக்கம் வச்சாரு எங்க அண்ணன் சேகர் பாபு. பாத்தீங்கல்ல, எல்லாரும் எந்திரிக்க மாட்டோம்னு சொல்லி திமுக காரெல்லாம், ஒரிஜினல் திமுக காரெல்லாம் கெத்தா உட்கார்ந்துருந்தான். எங்க அண்ணன், எங்க மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர்லாம் எந்திரிக்கவே இல்லை. முதலமைச்சர் வந்தா நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படி உட்கார்ந்துருந்தாரு. ஆனா டக்குன்னு எந்திரிச்சு ஜெயலலிதாக்கு பழைய காலத்துல எங்க அண்ணன் ஓபிஎஸ் வணக்கம் போடுற மாதிரி ஒரு வணக்கத்தை சேகர் பாபு போட்டாரு. சேகர் பாபு அறநிலையத்துறையில ஊழல் பண்ணிருக்காருன்னு உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தா, எங்க அண்ணன் சேகர் பாபு மேல கேச போடுங்க, கோர்ட்ல சந்திச்சிருவோம். திமுக ஆட்சி அம்பலப்படுத்துறது தானே உங்களுக்கு வேலை. நீங்க என்ன சொல்லி சினாரியோ செட் பண்ணிருக்கீங்க கடந்த காலத்துல இருந்து? ஒரே எதிரி தான் தாவேகா திமுக, 2 பேத்துக்கு இடையில தான் போட்டி. நமக்கு ஒரே எதிரி திமுக தான். தீய சக்திக்கும் தூய சக்திக்கு தானே போட்டி. தீய சக்தி தப்பு பண்ணிருச்சுன்னு ஆதாரம் இருக்குல்ல, நடவடிக்கை எடுத்துருங்க, வழக்கு தொடுத்துருங்க, கோர்ட்ல பாத்துக்குவோம். தண்டனைன்னு நிரூபிக்கப்பட்டுட்டா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவோம். என்ன இப்ப கெட்டு போச்சு? நம்ம ஒண்ணு இப்ப திமுக தவறே செய்யலன்னா சொல்லி வாதாட முடியாது. திமுக தவறு செய்ததாகவே வச்சுக்கோங்க, அம்பலப்படுத்துங்கன்னு சொல்றோம். திராணியும் தெம்பும் இருக்குமே, ஆனால் இந்த முதலமைச்சர் அம்பலப்படுத்தணும். அதை விட்டுட்டு சும்மா மேடைக்கு மேடை வாய்ச்சவடால் பேசுற மாதிரி சட்டப்பேரவையிலும் பேசினா அப்புறம் நல்லா உள்ளார விட்டு நோண்டி நொங்கு எடுத்து விட்டுருவாரு உதயநிதி. நாளைக்கு வருவார் அவைக்கு, இது குறித்து கேள்வி எழுப்பார், நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. இறுதியா ஒரு கேள்வி. இந்த சட்டமன்றத்துல நிறைய விவாதங்கள் நடந்தது. கோபம், ஆவேசம்,
காமெடி அப்படிலாம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ராஜ்மோகன் பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, "என்ன அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டாங்க. அது எப்படி பைத்தியம்னு சொல்லலாம்?" அப்படின்ற மாரி கொந்தளிச்சுட்டார். 2 முறை எந்திரிச்சு பேசுறார். அப்படி யார் ஆளுங்கட்சி அடிக்கிற அளவுக்கு உள்ள எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா? பக்குவமற்றவர்கள் எதிர்க்கட்சியில இருக்கிறாங்களா? இந்த ஆவேசத்துக்கு காரணம் என்ன? வீடியோ காட்டல. வீடியோ வந்து அமைச்சர் பேசுறது மட்டும் தான் காட்டுனாங்க. யாரும் அடிக்க வந்தது மாதிரி நம்ம எதுவும் பார்க்கல. நீங்க எதுவும் பார்த்தீங்களா? இல்ல, நல்லா தமிழ் பேசுற ஒரே ஆள் ராஜ்மோகன் தாங்கிற பெருமை ராஜ்மோகனுக்கு இருக்கு இந்த அமைச்சரவையில. வேற யாருக்கும் தமிழே பேச தெரியாதுங்க. இந்த ராணிப்பேட்டை எம்எல்ஏ அந்த அக்கா பாயம்மா பேசும்போது என்ன சொல்லிடுச்சுன்னா, வடை சுற்றி அப்படின்னுச்சு. இது வரைக்கும் வடை சுற்றி கொண்டே இருந்தார்கள். வடையை சுத்தலாம் முடியாது, பேப்பர்ல வச்சு நல்லா நசுக்கி சாப்பிடலாம், சுடலாம், சுற்றலாம் முடியாது. அந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான் அந்த பேரவை முழுக்க தாவேக்கா சார்பில் நிறைந்திருக்காங்க. நல்ல தமிழ் பேசக்கூடியவர்னு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பொய் பேசக்கூடியவர் என்கிற பெருமையும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. சார் லைவ் போயிட்டு இருக்கு சார், யாரையும் ஏமாத்த முடியாது. இது கடந்த ஆட்சியெல்லாம் இல்ல. துரைமுருகன் ஜெயலலிதாவுடைய சேலையை பிடிச்சு உருவிட்டாருலாம் சொல்ல முடியாது. இப்ப அவையில அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை கடைகோடியில் இருக்கக்கூடிய எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தமிழர் பார்க்க முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு உருவாயிடுச்சு. உங்களை அடிக்க வந்தாங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு, எடுத்து பிரஷர் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் சொல்லுங்க, நடவடிக்கை எடுப்போம். வாங்க, நாளைக்கு அரண் செயலியே உட்கார்ந்து அமைச்சரை அடிக்க கை ஓங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டனம் தெரிவிச்சு நம்ம பேசுவோம். அமைச்சர் மேல எப்படிங்க கை வைக்கலாம்? அவர் எப்படி அடிக்க வரலாம்? அவர் சாதாரணமானவருங்கிறதுனால, சென்னையில வீடே இல்லாம இருந்தவருங்கிறதுனால, வீடு வாங்கி விளாக் எல்லாம் போட்டதை நம்ம மறந்துருவோம்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவருங்கிறதுனால, அதை விட வைகோவோட புக்கு ரிலீஸ் பண்றதுக்கு கூப்பிடலைனாலும் கடைகோடியில வந்து உட்கார்ந்து அண்ணா உன்னை ரசிப்பேன் என்று சொன்ன மாமனிதனுக்காக நம்ம பேச மாட்டோமா? கண்டிப்பா பேசுவோம். நீங்க வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்க, சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாளைக்கே போடுங்க. நாளைக்கே தமிழ்நாட்டுல அந்த சட்டப்பேரவை உறுப்பினருடைய உருவ பொம்மையை கொளுத்துவோம். அந்த சட்டப்பேரவை உறுப்பினரை கண்டிச்சு கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்திடுவோம். ஆனா வீடியோ கிளிப்பிங்க வெளியிடலைன்னா பொய் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு அங்க கேட்பாங்கல்ல. நான் இப்ப பேசிட்டு போயிடுவேன். திமுக இருந்து ஒரு எம்எல்ஏ எனக்கு போன் பண்ண, சரிங்க பஷீர் எல்லாம் கரெக்ட், ராஜ்மோகனுக்கு ஆதரவா பேசிட்டீங்க, ராஜ்மோகன் ஆதாரத்தை வெளியிடலைன்னா ராஜ்மோகனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்பாருல்ல, அதையும் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் ராஜ்மோகன். இதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அவர் பேசியிருக்கிறார். அமைச்சர் என்கிற மாண்புக்கு இது அழகல்ல. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கணும், கவனிக்கணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.